இப்போ உங்கள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 194ல் இன்னொரு ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் P external is equal to P internal plus or minus dP. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது என்ன ப்ராசஸ்? கம்ப்ரெஷன். இன்டர்னல் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தால் என்னது? எக்ஸ்பேன்ஷன். ஸோ கம்ப்ரெஷன் ப்ராசஸில் எக்ஸ்டர்னல் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது P internal plus dP வரும். அதுவே எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸில் P internal minus dP. ஸோ இது ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம இந்த ஈக்குவேஷன் இதெல்லாம் P external is equal to P internal plus or minus dP அப்படிங்கிறது எழுதலாம். Therefore this process, இந்த ப்ராசஸ் வந்து reversible process because depending upon the pressure that is a reverse. So this process is called as a reversible process அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு கம்ப்ரெஷன் ப்ராசஸில் எடுத்துப்போம். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னாக்கா, W ரிவர்ஸ்க்கு நம்ம ஈக்குவேஷன் ஒன்று பார்த்தோமே, அது என்னது? நம்ம முன்னாடியே பார்த்தோம், Wங்கிறது ப்ரெஷர் P எக்ஸ்டர்னல் இன்ட்டு dV. அது ஒரு பாத் ஃபங்க்ஷனுங்கிறதால இட் வேரிஸ் அப்படிங்கிறதால இட் இஸ் இன்டகிரேட்டட் பிட்வீன் VI அண்டு VF அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம். இப்போ இதையே நம்ம இன்டர்னல் ப்ரெஷருக்கும் என்ன பண்ணோன்னா வி கேன், தட் இஸ் மைனஸ் நம்ம கண்டிப்பாக முன்னாடி போடணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் இந்த வேல்யூ வந்து ப்ளஸ்ஸாக வரும். இப்போ நம்ம இன்டர்னல் ப்ரெஷர் கூட ரிலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இதை அப்படியே எழுத வேண்டியதான். ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, எப்படி எழுதினாலும் அது இன்டர்னல் ப்ரெஷர் கூட ரிலேட் பண்ணாலும் தட் இஸ் P internal into dV between the limits VI and VF. Whether it is internal pressure or external pressure, we can relate this equation like this. So that is what that is given. சப்போஸ் இப்போ இன்டர்னல் ப்ரெஷர்னு சொல்லும்போது தான் நம்ம சொல்ல முடியும் அது ஒரு ஐடியல் கேஸ்ன்னு. நம்ம எக்ஸ்டர்னலில் இருக்கும்போது அதை சொல்ல முடியாது வாட் டைப் ஆஃப் கேஸ். ஏன்னா இப்போ இன்டர்னல் ப்ரெஷர் நம்ம வி ஆர் ஃபில்லிங் சம் கேஸ் அப்படிங்கும்போது வி கேன் சே தட் இட் இஸ் அ ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ்னால் என்ன? தட் இஸ் நோ either attraction or repulsion between the gases, that is zero. That is called as a ideal gas. Suppose அப்போ internal pressure with சொல்லும்போது தான் we can say. So for a system with a ideal gas, so what is this internal pressure will be? So you know for ideal gas PV is equal to nRT இல்லையா? PV is equal to nRT. So P internal into volume is equal to nRT. So what is this P internal here for ideal gas? Is equal to nRT by V. So இந்த எடுத்து என்ன பண்ணலான்னா இந்த ஈக்குவேஷனில் இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எங்கே? இந்த இடத்துல இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? W, that is work is equal to integrate this between this, what is the value? nRT by V dV between the limits VI and VF. ஸோ இப்போ இந்த ஆர்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? இட் இஸ் அ கேஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஐடியல் கேஸ். வேல்யூ டிபெண்டிங் அப்பான் த வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் திஸ் வில் சேஞ்ச் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த வேல்யூஸ். இப்போ N, R, T இது எல்லாமே என்னென்னாக்கா கான்ஸ்டன்ட், அது வேரியபிள் கிடையாது. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் நமக்கு நோன் வேல்யூஸ் இருக்கும். அதனால் N, R, T அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துடணும். ஸோ வாட் இஸ் ரிமைனிங்? dV by V. இது எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்குது? dV by V between the limits VI and VF. இன்டகிரேஷன் நீங்கள் இது வரைக்கும் மேக்ஸில் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. சப்போஸ் படிக்கலைன்னாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த சாப்டர்ஸில் உங்களுக்கு வரும். அப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு நல்லா புரியும். இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹியர் நவ் இட் இஸ் அந்த வேல்யூ மைனஸை விட்டுறக்கூடாது, மைனஸ் நம்ம போட்டுகிட்டே வரும். ஸோ திஸ் இஸ் நவ் W is equal to, how you are writing? Minus nRT, that is integrated between VI and VF. Okay, so what is the value for this dV by V? So this is equal to minus nRT. இதோட ஃபார்முலா ஒன்று இருக்குது மேக்ஸில். 1 by V இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்னாக்கா V வரும். சரியா? ஸோ தட் இஸ் ln V. ln V between the limits. ln natural logarithm. இதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸில் போக போக புரியும். between the limits VI and VF. இப்போ என்ன பண்ணணும்? இந்த லிமிட்ஸை நம்ம அப்ளை பண்ணணும். இந்த லிமிட்ஸ் எனக்கு அது பாத் ஃபங்க்ஷன் பிட்வீன் எந்தெந்த ஒரு பர்டிகுலர் டைம்லேயும் இது வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இதுதான் இனிஷியல், இதான் ஃபைனல். இல்லை பிட்வீன் எது நம்ம ஃபைனலாக எடுத்துக்கிறோமோ அது ஃபைனல் அப்படிங்கிறது. இனிஷியல் மாறாது, ஃபைனல் வந்து டிபெண்டிங் அப்பான் த ப்ரெஷர், த வால்யூம் சேஞ்சஸ் இல்லையா? அதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா மைனஸ் nRT, இந்த லிமிட்டை நம்ம அப்பர் லிமிட்டை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். ln VF மைனஸ் போட்டு ln VI.
இதுவும் ஃபார்முலா தான். இந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களோட புக்கில் வந்து ஸ்கிப் ஆகிருக்கும், அதனால் உங்களுக்கு புரியாது. இந்த ஸ்டெப்பை நீங்கள் புக்கில் எழுதி வச்சிங்கன்னா தான் புரியும், இல்லைனா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு என்னென்னு புரியாது. ஓகே, சரி. அடுத்த ஸ்டெப் எப்படி போடலான்னா -nRT. இந்த லாக்ரிதமில் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருந்த சப்ட்ராக்ஷன் வந்து டிவிஷனாகவும் மல்டிப்ளிகேஷன் வந்து அடிஷனாகவும் போடுவோம். அப்போது இது எப்படி எழுதலாம்? ln VF/VI அப்படின்னு நம்ம டிவிஷனில் எழுதலாம். ஸோ உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஸ்டெப்லேருந்து டேரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு போயிருப்பாங்க. நடுவில் இந்த 2 ஸ்டெப்ஸ் வந்து தே ஆர் ஸ்கிப்டு. பிகாஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்து போக போக புரியும். மேக்ஸ் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இதை. ஓகேம்மா. நெக்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டெப்? இந்த லாக்ரிதமை வந்து நேச்சுரல் லாக்ரிதம் வந்து நம்ம லாக்ரிதமாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா 2.303 மல்டிப்ளை பண்ணணும். 2.303 அப்படி போட்டாக்க இந்த நேச்சுரலில் வந்து நம்ம லாகாக மாற்றிக்கலாம். ஸோ nRT இன்ட்டு log VF/VI அப்படிங்கிறது தான் வேல்யூ, தட் இஸ் த ஒர்க். திஸ் இஸ் ஆல்சோ த ஈக்குவேஷன் ஃபார் ஃபைண்டிங் த ஒர்க் as it is a path function between the two different values. This is the derivation that is given in the book page number 194. எதுக்காக இந்த derivation அப்படின்னு கேட்டாக்கா இந்த ஒர்க் வால்யூம் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம as it is path function உங்களுக்கு ப்ராப்ளமாக இப்போ கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு இப்போ வேல்யூ வந்து உங்களுக்கு VFோட வேல்யூ VIயோட வேல்யூ கொடுத்துட்டு வாட் இஸ் த ஒர்க் அப்படின்னு ப்ராப்ளம் எங்கேயாவது கேட்டாக்கா அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணணும். இல்லைனாக்கா உங்களுக்கு இது வந்து டெரிவேஷனாக கேட்டாலும் யூ கேன் ஃபைண்ட். பட் இதெல்லாம் எதுக்காக நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் இன் ஆர்டர் டு கால்குலேட் சப்போஸ் நம்ம ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது இட் டீல்ஸ் வித் த எனர்ஜி அண்ட் ஆல்சோ த வேரியபிள்ஸ். என்னென்ன வேரியபிள்ஸ்? ப்ரெஷர், வால்யூம், இந்த மாதிரி வேரியபிள் ஃபார்ம்ஸ் வந்து வி ஹாவ் டு நோ. ஸோ ஒரு ப்ராசஸ் நடக்கும்பொழுது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அது என்ன ஒர்க் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. ஸோ அப் டு திஸ் த ப்ரெஷர், வால்யூம், ஒர்க் தட் இஸ் ஓவர். ஸோ இது உங்களுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அதே நேரத்தில் இட் இஸ் நாட் ஸோ டஃப். ஸோ யூ ஸ்பெண்ட் ஒரு 20 minutes ஸ்பெண்ட் பண்ணி இந்த 2 pages நீங்கள் படிச்சிங்கன்னா தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி வெல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 0th law of thermodynamics. In lesson 7 thermodynamics we are going to see 0th law of thermodynamics. அது என்ன 0th law? 0 அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி வரும்? 1க்கு முன்னாடி வர்றது தான் 0 இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது எப்போவும் 1ன்னு தான் நம்பர் கொடுப்போம் இல்லை? ஆனால் இங்கே என்னன்னாக்கா இப்போ இந்த லா வந்து இட் இஸ் வெரி வெரி பேசிக்கான விஷயம். அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் வந்துட்டதால் இந்த லாவை இதுக்கும் முன்னாடி போடணும் அப்படிங்கிறதுக்காக இட் இஸ் கால்ட் ஆஸ் அ 0th law of thermodynamics. This is otherwise called as law of thermal equilibrium. So what is a thermal? What is a equilibrium? Thermal means heat, temperature. Equilibrium means they are in same அப்படிங்கிறது equilibrium. For example, what is given that law? Before going to that law, let me tell you one example. Very interesting சொன்னால் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 3 systems எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு சிஸ்டம் A, செகண்டு சிஸ்டம் B, தேர்ட் ஒன்று சிஸ்டம் C. இது மூணுக்கும் உங்களுக்கு டெம்பரேச்சர் கொடுக்கல. சிஸ்டம் A ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு சூப் அப்படின்னு வச்சுப்போம். சிஸ்டம் Bங்கிறது ஒரு மில்க். சிஸ்டம் C அப்படிங்கிறது ஹாட் வாட்டர். ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா B இஸ் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் A. அதாவது பியோட டெம்பரேச்சர் வந்து ஏயோட டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? சியோட டெம்பரேச்சர் வந்து ஏயோட டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இருக்குது. சியோட டெம்பரேச்சர் வந்து ஏயோட டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ பிக்கும் சிக்கும் எப்படி இருக்கும் ஈக்குலிபிரியம்? அப்போனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த சூப் வந்து ஒரு 50 degreesல இருக்குதுன்னு வச்சுப்போம். 50 degreesல. அதே மாதிரி இந்த மில்க் ஒரு 50 degrees டெம்பரேச்சர் இருக்குது. இந்த ஹாட் வாட்டர் ஒரு 50 degreesல இருக்குது அப்படின்னாக்கா இப்போ மூணுமே ஈக்குவல் தானே? ஸோ தட் இஸ் வாட் தட் இஸ் டோல்ட். தட் இஸ் when there are 3 systems. So according to this law, if the system A and C are separately in thermal equilibrium with another system, that is whatever A and C or B and C, whatever that is, B and C ன்னு வச்சுப்போம். They are separately in thermal equilibrium with the another system, that is A, then the system B and C will also be in thermal equilibrium. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? B வந்து ஏஓக்கு ஈக்குலிபிரியமாக இருக்குது, C வந்து ஏக்கு தெர்மல் ஈக்குலிபிரியம் இருக்குது. அப்போ
இந்த பியும் சியும் தெர்மல் ஈக்குலிபிரியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த லா என்னடா ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இந்த விஷயம்லாம் நமக்கே தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் மேலே இந்த கிராவிட்டி அப்படிங்கிறது கூட நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை சொல்லும்பொழுது தான் we can understand in a better way. So this is a very very interesting thing. ஸோ வாட் இஸ் தட் லா, ஸ்டேட் தட் லா அப்படின்னு கேட்கலாம். இதை வந்து எது 2 மார்க் கொஸ்டின் அது 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறோன்றதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் அப்படின்றது. ஓகே, இஃப் 2 systems are separately in thermal equilibrium with third one, then they tend to be in thermal equilibrium with themselves. அது ஒன்றுக்கு ஒன்று தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்கும். 2 சிஸ்டம் வந்து 3வது சிஸ்டம் கூட தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னா அது 3ம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தெர்மல் ஈக்குலிபிரியமாக மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதா இந்த லா. ஓகே.